நற்செய்தியை நாங்க ஆராய்ந்து கொண்டிருக்கிற அதனுடைய கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு எவ்விதமாக லூக்கா நற்செய்தியை நாங்கள் படிக்கலாம் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியை படிப்பதற்கான அந்த கட்டமைப்பை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அது சார்பான முதல் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிற வீடியோக்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெளிவுகள் வரும். இப்ப நாங்க இறுதி கட்டத்துக்கு வருகிறோம். அதுக்கான ஒரு நினைவூட்டலோட நான் இறுதி கட்டத்துக்கு நான் போகிறேன். அதாவது ஒரு 5 முக்கிய தருணங்களாக இந்த லூக்கா நற்செய்தியை நாங்கள் பிரித்து கொள்ளலாம். அது பயண இலக்கியம் அல்லது பயண இறையியல் அடிப்படையாக கொண்டு லூக்கா நற்செய்தி ஜியோகிராபிக்கல் பொசிஷனை வச்சு டிராவல் தியாலஜி என்கிற விதமாக ஜேசுவினுடைய அந்த பயணம் எப்படியாக முன்னோக்கி செல்லுகிறது என்பதை வைத்து நாங்கள் இந்த இந்த புள்ளிகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்போ முதலாவது புள்ளி ஸ்டார்டிங் பாயிண்ட் என்று சொல்லக்கூடியது தேவாலயத்துல தொடங்கி நசரேத்தூர் வரை என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் 1-4 வரையான பகுதிகளை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இயேசுனுடைய பகிரங்க பணி முதல் இருக்கக்கூடிய கட்டம். 2வது தருணம் எப்படி என்று சொன்னா கலிலேயாவுல இயேசுனுடைய பணிகள். அது 4:14 ஆரம்பமாகி 9:50 வரை இயேசுவினுடைய கலிலேயா பணி, அந்த கலிலேயா பணியினுடைய பகிரங்கமாக அவர் அறிவிக்கிற அந்த மேனிஃபெஸ்டோ, அதுல இருந்து அவர் பணியை எப்படி எடுத்துக்கொண்டு போகிறார் அந்த நேர்கோடு ஆரம்பமாகி வருகிறது தருணம். கலிலேயாவுக்கு பிறகு அவருடைய அந்த பயண இலக்கியம் ஜெருசலேமை நோக்கிய பயணம். இது மிக முக்கியமான நீண்ட பகுதி. கிட்டத்தட்ட 10 அதிகாரங்கள். 9:51 இருந்து அவர் ஜெருசலேமை நோக்கி திண்ணமாக தலையை வைத்து அந்த பயணம் ஆரம்பமாகிற என்ற தருணத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதுல இருந்து 19:27 வரை அது நீண்டு செல்லும். 3வது கட்டம் ஜெருசலேமுக்குள்ள அவர் நுழைவதில் இருந்து 3 அதிகாரங்கள் 19:28 இருந்து 23:56 வரை அவர் ஜெருசலேமில் கொல்லப்படும் வரை, பலியாகும் வரை நடக்கிற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது இறுதி புள்ளி. அது ஒரே ஒரு அதிகாரம் 24. அதை நாங்கள் இப்ப பார்க்க இருக்கிறோம். ரைட். அவை இந்த இறுதி புள்ளி என்று சொல்லக்கூடிய இறுதி சாப்டர் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 1 இருந்து 53 வரையான இந்த வசனங்கள். இதை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கடைசி அதிகாரம் இந்த ஒட்டுமொத்தமான நற்செய்தியினுடைய ஒரு சிகரம் போல திகழ்கிறது. ஒரு கிளைமேக்ஸ் என்று சொல்லலாம். இதுல ஜேசுவினுடைய உயிர்ப்பம், சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரை அனுபவிப்பது, குறிப்பாக அதுல இருக்கக்கூடிய அந்த எம்மாவூஸ் பயணம், அது லூக்காவுக்கே உரித்தான ஒரு யுனிக்கான ஒரு சிறந்த ஒரு விஷயம். அடுத்து விண்ணேற்பை பற்றி லூக்கா சொல்லக்கூடிய இந்த 3 முக்கிய நிலைகள் இதுல விவரிக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக இந்த காலியான கல்லறை என்பது 3 நற்செய்தியாளர்களும் 4 நற்செய்தியாளர்களும் இதை பற்றி சொல்றாங்க. காலியா இருந்த கல்லறை விசுவாசத்தினுடைய தொடக்கமாக. அதுல தெரியும், அந்த விடியற்காலையில பெண்கள் கல்லறைக்கு சென்ற வேளையில அவர்கள் கண்ட அந்த காட்சி ஒரு அதிர்ச்சி, ஆனால் ஒரு மகிழ்ச்சியான அதிர்ச்சி. கல் புரட்டப்பட்டிருக்கு, கல்லறை காலியாக இருக்கிறது. அதை அவர்கள் கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தோன்றக்கூடிய அந்த வானதூதர் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில், உயிரோடு இருப்பவரை ஏன் இறந்தவர்களிடையே தேடுகிறீர்கள் என்று சொல்லி லூக்கா 24:5-6 நாங்கள் பார்க்கிற அந்த வசனம், அந்த கேள்வியை அவர்கள் எழுப்புறார். இப்ப இவர் யார் என்னும் பொழுது, இவர் இறந்து கொல்லப்பட்டவர், உயிர்த்திருக்கிற ஆண்டவர் அப்படி என்று சொல்லுகிற அந்த செய்தி மறுபடியும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுது. வானதூதர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு நினைவுபடுத்துறாங்க. ஜேசு கலிலேயாவில் இருந்த பொழுது சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார்கள். லூக்காவுடைய கூற்றின்படி விசுவாசம் என்பது
எங்களோட வாழ்க்கையில விசுவாசத்துக்கு இந்த இயேசுவினுடைய வார்த்தைகள், விவிலிய வார்த்தைகள், வேதாகம வார்த்தைகளை நாங்கள் சொல்லி சொல்லி நினைவுபடுத்தணும். மனிதர்கள் எங்களுக்கு அது தேவை. விசுவாசம் என்றால் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும், அதை கேட்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதை பேச வேண்டும். அதனால நாங்கள் ஊட்டம் பெற வேண்டும், நினைவுறுத்தப்படணும். அப்பதான் எங்களுக்கு விசுவாசம் என்றது அதிகரிக்கும் என்றது ஒரு ஆழமான ஒரு ஒரு விளக்கம் இதுல எங்களுக்கு கிடைக்குது. இந்த நற்செய்தியில நாங்கள் காணக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னதை போல, இந்த எம்மாவூஸ் சீடர்களுடைய பயணம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். லூக்கா நற்செய்தியில மட்டும் காணப்படுகிற ஒரு அழகான ஒரு பகுதி. சீடர்கள், இந்த 2 சீடர்களும் அவர்கள் மறுபடியும் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகிற நிலை, சோர்ந்து போய் தோற்று போன மனதோடு அவங்க திரும்பி போகும்போது ஆண்டவர் இயேசு அவர்களை தேடி வருகிற கடவுள் எப்படியாக காணாமல் போன அந்த ஆட்டை தேடி போன அந்த அந்த உவமையில அந்த கால்கள் தேடி போதோ, தொலைந்து போன மகன் மறுபடியும் வரும்போது ஓடி செல்கிற அந்த கால்கள், அரவணைக்கிற அந்த கால்கள், பெரிய மகன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில இருக்கும்போது அவரை தேடி போகிற அந்த கால்கள். அதே மாதிரி நாங்க பார்க்கிறோம், நயீம் பட்டணத்துல பெண்ணை, அந்த பெண், இந்த விதவை தாயினுடைய மகனை அங்க போய் அந்த மகனை உயிர்ப்பித்த அந்த தருணம். இந்த மாதிரியான அந்த கால்கள் இப்ப சிலுவையில் அறையப்பட்டு ஆணிகளால் துளைக்கப்பட்ட அந்த கால்கள் உயிர்த்த பிறகு இந்த கால்கள் எங்க வாழ்க்கை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி விரக்தி நிலையில திரும்ப எதிர்பார்ப்போட ஆரம்பிச்சாங்க. விரக்தி நிலையில திரும்பி போகிற அந்த சீடர்களோடு சேர்ந்து நடக்கிற கால். அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள், அவர்களோடு பேசிக்கொண்டு ஆண்டவர் இயேசு போகிறார். மறைநூலை அவர் விளக்குறார். மோயிசன் முதல் இறைவாக்கினர் வரை மறைநூல்ல தம்மை பற்றி எழுதியிருந்த பகுதிகளை அவர் விளக்குகிறார். 24, லூக்கா 24 கடைசி அதிகாரத்துல 27 நாங்க பார்ப்போம். மறைநூல்ல இல்லை என்று சொன்னால் உயிர்ப்பை எங்களால புரிந்து கொள்ள முடியாது, அதை விளக்குகிறார். மாலை நேரமாக போய் சேர வேண்டிய இடத்தை அவர்கள் அடைகிறார்கள், தல 11 கிலோமீட்டர். ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து போவதை போல தம்மை காட்டிக் கொள்கிறார். அவர்கள் அழைக்கிறார்கள், எம்மோடு வந்து தங்கும், மாலை நேரம் ஆயிற்று. எங்களோட வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எங்களோட வாழ்க்கைக்கு ஆண்டவரை வந்து தங்கும் என்று சொல்லி ஆண்டவரை அழைப்பது. அவர் அழைக்கிறார். அவர்களோடு அவர் சென்று பந்தியில் அமர்ந்து அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். 2வது தடவையாக திருப்பலியை அவர் நிறைவேற்றுகிறார். கொடுத்த பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. இயேசு அவர்களோடு உணவருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்கள் கண்கள் திறந்தன. அந்த வழியில் ஆண்டவருடைய பிரசன்னம் நற்கருணைக்குள்ள வருது. அவருடைய அந்த உடல் பிரசன்னம் மறைந்து போகுது என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் எங்களுக்கு காட்டுகிறார். இப்ப நற்கருணையினுடைய, இந்த யூக்கரிஸ்டுடைய முக்கியத்துவத்தை இந்த பகுதி எங்களுக்கு விளக்குகிறது. ஆழமாக நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப சீடர்களுடைய அந்த உணர்ச்சி, வழியில் அவர் நம்மோடு பேசும் பொழுது, அவர் மறைநூலை விளக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் கொதித்தளவில்லையா? கொதித்தளவில்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்கும் போது ஒரு சில தருணங்கள் எங்களுக்கு அப்படியே உள்ளம் அப்படியே அப்படியே சுடும். அது அவ்வளவு தூரம் எங்களோட உள்ளம் பற்றி எரியும் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அந்த இரவே அவர்கள் திரும்ப ஜெருசலேமுக்கு வருகிறார். 11 கிலோமீட்டர் கால்நடையா போனவங்க மறுபடியும் 11 கிலோமீட்டர் திரும்பி வர்றாங்க, திரும்ப ஜெருசலேமுக்குள்ள ஏறி வர்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய சாட்சியம், ஆண்டவரை நாங்கள் கண்டோம், அவர் உண்மையாகவே உயிர்த்திருக்கிறார். சின்ன தூரம் இல்ல, யோசிச்சு பாருங்க, நடந்து அவ்வளவு தூரம் திரும்பி வார அப்படின்றது ஒரு பெரிய ஒரு காரியம். அது லூக்கா அதை பதிவு செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கிறோம் லூக்கா 24 அதே அதிகாரத்துல 36 சீடர்களுக்கு ஆண்டவர் தோன்றி அவர் உண்மையாகவே உயிர்த்தார் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா சில வேளைகள்ல ஒரு சில எடுகோள்கள் இருக்கு. அப்படின்னு சொன்னா அவர் இந்த உயிர்த்தது என்றது ஒரு ஒரு கட்டுக்கதை அப்படி என்று சொல்லி, அவர் உண்மையாக உயிர்க்கையில இது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு. ஆனா அப்படி அல்ல.
ஒரு சில சந்தேகங்கள் அந்த வேளையில இருந்து, அல்லது அவர் ஒரு ஒரு ஆவியை போல ஒரு ஒரு அப்படி அப்படி அல்ல, அவர் உண்மையாகவே உடலோடு உயிர்த்தார் அப்படி என்ற அதை உறுதிப்படுத்துகிறார் லூக்கா. அதான் உண்மை. சோ நாங்க பார்க்கிறோம், ஜெருசலேமில் கூடியிருந்த சீடர்களுக்கு இயேசு தோன்றுகிறார், அவர் வாழ்த்து தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி இந்த வாழ்த்து. அவர் ஒரு பேயோ அல்லது இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆவியோ அல்ல என்று நிரூபிக்க என்ன செய்கிறார், தன்னுடைய கைகளையும் கால்களையும் காட்டுகிறார். இப்ப லூக்கா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு மருத்துவர் என்றதால அவர் இந்த உயிர்ப்புன்றது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நடக்கிற ஒரு விஷயம், ஒரு ஆன்மீகம் இல்லை. ஆனால் உடல் சார்ந்த பிசிக்கல் ரெசரக்ஷன் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். எப்படி என்றால், அவர் முன்னிலே அவர் மீனை எடுத்து உண்கிறார், உண்டு காட்டுகிறார். கைகளையும் கால்களையும் பாருங்கள், நானே தான், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, பேய்களுக்கு அப்படி இல்லையே அப்படி என்று சொல்றார். ஆவிகளுக்கு அது இல்லை. ஆனால் நான் உண்மையாகவே உயிர்த்து விட்டேன் அப்படி என்று சொல்லுகிற இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. உயிர்த்தெழுத பற்றி இருக்கிற சந்தேகத்தை தீர்க்க என்று சொன்னா, லூக்கா நற்செய்தி எழுதி இந்த தியோஃபில், இந்த மேல் குடி மக்கள், யூதர் அல்லாதவர்கள், அதே போல எல்லோருக்குமே தான், யூதர்களாக இருக்கலாம், நாங்களும் அதுக்குள்ள இன்க்ளூடட், யாராக இருந்தாலும் இந்த சந்தேகம் எங்களுக்கு 2000 வருஷத்துக்கு பிறகு வந்து கொண்டே இருக்கும். அப்பயே இருந்துச்சு, இயேசு உண்மையாக உயிர்த்தாரா இல்லையா என்று சந்தேகம். ஆனால் உண்மையாகவே அவர் உடலோடு உயிர்த்தெழுந்தார் என்றதை லூக்கா ஆணித்தரமாக நிரூபிக்கிறார். 24:45 நாங்க பார்க்கக்கூடிய வசனம், புத்தி அவர்களுக்கு தெளிவுறுகிறது, சீடர்களுக்கு மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மதியை திறக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். மறைநூலை புரிந்து கொள்ள அவர்களுக்கு அதை விளக்கி அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை. அடுத்த ஒரு முக்கியமான தருணம் தி கிரேட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. உலகளாவிய தூது பணிக்காக இயேசு ஜெருசலேமில் இருந்து, நீங்கள் எல்லா நாடுகளுக்கும் இந்த நற்செய்தியை, மனமாற்றத்தை, இந்த பாவ மன்னிப்பை காண இந்த நற்செய்தியை அறிவிக்க முன் செல்லுங்கள் அப்படி என்ற அந்த கட்டளை அவர் கொடுக்கிறார். மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனமாற்றம் அடைய வேண்டும், தூய ஆவியால நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெருசலேம் தொடங்கி எல்லா நாடுகளுக்கும் அவருடைய பெயரால் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி லூக்கா 24, 46, 47 நாங்கள் பார்க்கிறோம். இப்ப ஜெருசலேமுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்க பார்த்திருக்கோம். பார்க்க வேண்டிய முதல் அப்லோட் பண்ண வீடியோ பாருங்க, அதுல தெரியும் ஜெருசலேமின் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி. லூக்கா மீண்டும் ஜெருசலேமை மையப்படுத்துகிறார். என்ன சொன்னா, அங்கிருந்துதான் மீட்பு உலகெங்கும் பரவி செல்ல வேண்டும். புதிய ஜெருசலேம் என்றது தூய ஆவியால நிறைந்திருக்கிற கடவுளுடைய பிரசன்னம். அது எல்லா இடங்களையும் வியாபித்திருக்கிறோம். எங்கெல்லாம் தூய ஆவியால நாங்கள் நிறைந்திருக்கிறோமோ அந்த இடம் புதிய ஜெருசலேம். ஓகே, இப்ப லூக்கா சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி, லூக்கா நற்செய்தியினுடைய முடிவு பகுதிக்கு வரும் பொழுது, இதுல இருந்தா நாங்க திருத்தூதர் பணியை தொடங்கும் போது நாங்க பார்த்து கொள்வோம், திருத்தூதர் பணி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி, கனெக்டிங் த டாட் அப்படின்னு சொல்லி, ஒரே புள்ளியில திருத்தூதர் பணியை கொண்டு வைப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த உன்னதத்திலிருந்து வரும் வல்லமை அப்படின்னு சொன்னா, தூய ஆவியானவர் வழங்கப்பட இருக்கிறார் என்கிற அந்த வாக்குறுதி. அதை பெறும் வரை நீங்கள் ஜெருசலேமில தங்கி இருங்கள், என் தந்தை வாக்களித்ததை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் வல்லமையால் உந்தப்படும் வரை இந்நகரில், இந்த நகர் என்று சொன்னா ஜெருசலேமில் தங்கியிருங்கள் என்று சொல்லி லூக்கா 24:49 அவர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு 2 வசனங்கள் அவர் உன்னகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். சோ இது திருத்துதர் பணி தொடங்கும் போது இதே வார்த்தையில மறுபடியும் நாங்கள் பார்ப்போம். திருத்துதர் பணி என்று சொல்லுவது தூய ஆவியானவருடைய பணி என்று சொல்ற ஒரு பகுதி. அது தூய ஆவியானுடைய காலம் ஆரம்பமாக இருக்கு, தூய ஆவியானவர் நற்செய்தி ஆரம்பமாகுதுன்னு கூட சொல்லலாம் அதை, திருத்துதர் பணியை சோ அந்த வாக்குறுதியை ஆண்டவர் இதுல தருவதாக லூக்கா எங்களுக்கு காட்டுகிறார். கடைசி மோமெண்ட், விண்ணேற்றம், ஆசீர்வதிக்கிற ஒரு அரசராக, வெற்றியின் ராஜாவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தினுடைய இறுதியில பெத்தானியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு ஜேசு அங்கு சீடர்களை அழைத்து சென்று விண்ணேற்றம் அடைகிறார். ஒரு மகிழ்ச்சியான முடிவை நாங்க பார்க்கிறோம். அது மற்ற நற்செய்திகளை நாங்க பார்க்கும்போது இயேசுவினுடைய பிரிவை ஒரு சோகமாக, அவர்கள் ஒரு மர்மமாக
காட்டுறாங்க. ஆனா லூக்கா நற்செய்தி இதுல இந்த வார்த்தை மிக முக்கியமானது. அவர்கள் மகிழ்ச்சியோடு ஜெருசலேமுக்கு திரும்பினார்கள் என்று கூறப்படுகிறது. அவர் மகிழ்ச்சியோடு ஜெருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர் தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த பொழுதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். 24ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்துல 50ல 51 பாருங்க. அதுல உங்களுக்கு தெரியும். அவர் ஆசிர் வழங்கி கொண்டிருந்த பொழுதே அவர் அவர்களிடமிருந்து விண்ணகத்துக்கு அவர் சென்றார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு, கடைசி வரிகள் 52 53 கடைசி வரிகள், அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு, இந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணிக்கணும், பெரும் மகிழ்ச்சியோடு ஜெருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். ஏன் அந்த மகிழ்ச்சி என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் தூய ஆவியானவர் வழங்கப்பட இருக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, ஜெருசலேமுக்கு திரும்பி சென்று அவர்கள் எப்பொழுதும் கோவிலில் கடவுளை போற்றி புகழ்ந்த வண்ணம் இருந்தார்கள். ஆலயத்தில் அவர்கள் வழிபட்டு இடைவிடாமல் ஆலயத்துல கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் சொல்லி நற்செய்தி முடிவடைகிறது. ஆகவே இப்ப இதுல ஒரு அழகான விஷயம், ஒரு லிட்ரரி ஒரு 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 அழகை நாங்க பார்க்கலாம். எப்படின்னா, லூக்கா நற்செய்தியினுடைய இந்த வட்ட வடிவிலான கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய எல்லா எழுத்து நடைகள்லையும் பேச்சு மேடை பேச்சாக இருக்கலாம், எழுத்துல இருக்கலாம், ஆரம்பித்த இடத்துல மறுபடியும் கொண்டு வந்து முடிக்கிறது. ஒரு முதல்ல தொடங்குற இன்ட்ரடக்ஷன்ல சொல்ற விஷயத்த மறுபடியும் எல்லாம் முடிஞ்சு பொடியெல்லாம் முடிஞ்சு கன்க்ளூஷன்ல வரும்போது அதை ரெஃபர் பண்ணி முடிக்கிறதுன்றது ஒரு அழகு. ஒரு வட்டமான ஒரு 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 பிளேட்ல நீங்க விஷயத்தை சர்வ் பண்ற மாதிரி. ஒரு வட்ட வடிவிலான ஒரு கட்டமைப்பு, அதாவது கியாஸ்மிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ல லூக்கா நற்செய்தியை, ஏன்னா லூக்கா நற்செய்தி ஆரம்பமாகுது ஜெருசலேம் ஆலயத்துல, இப்ப மறுபடியும் அதே ஆலயத்துல நற்செய்தியை கொண்டு லூக்கா முடிக்கிறார். சோ ஜேசு உயிர்த்தெழுந்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு சீடர்கள் ஜெருசலேமுக்கு திரும்பி சென்று அங்கேயே தங்கி கடவுளை புகழ்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் கோவிலில் கடவுளை போற்றி புகழ்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். நற்செய்தி முடியும் பொழுது தேவாலயம் என்பது இப்ப வெறும் சடங்குகளான இடம் அல்ல. பார்க்கிறோம், வெறும் சடங்குகள் மட்டும் நடக்கிற இடம் அல்ல, மாறாக உயிர்த்த ஆண்டவரை போற்றுகின்ற மகிழ்ச்சியின் இடமாக மாறி இருக்கிறது. சோ இத கடைசி ஒரு சில விளக்கங்களோட நாங்க இந்த பகுதியை முடித்துக் கொள்வோம். அதாவது இந்த நேர்கோடு ஜெருசலேம்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. ஆனா அதோட அது முடியல. திருத்துதர் பணி 2வது அத்தியாயம், இந்த பெருங்காவியம், ஜேசுவினுடைய இந்த பெருங்காவியத்தினுடைய 2வது பாகம், இந்த திருத்தூதர் பணி, அது எங்க போப்பதுன்னு சொன்ன நேர்கோடு ஜெருசலேமில் இருந்து சமாரியா ஊடாக அப்படியே ரோமை வரை நீளுகிறது என்று சொல்லி நாங்க திருத்துதர் பணியை பார்க்கும்போது பார்ப்போம். ஒரு புதிய வேகத்தோடு அங்கே இருந்தது புறப்பட்டு உலகின் கடையெல்லை வரை என்று போகும். ஏன் உலகின் கடையெல்லை வரை? ரோமை உலகின் அந்த காலத்துல இருந்த அந்த உலகத்தின் முக்கியமான அதிகாரம் ரோமைக்கு இருந்தது. ரோமை ஆட்சி, ரோமை பேரரசு தான் உலகை ஆண்ட பொழுது, இப்ப ரோமை தலைநகருக்கு நற்செய்தி எடுத்து செல்லப்பட்டால் உலகின் கடையெல்லை வரை போறதுக்கு அது சரி. இதயத்துக்கு போனா உடம்பு முழுவதுக்கும் போனதுக்கு சமன் என்றுதான் அதுல இருக்கிற பேசிக்கான விஷயம். சோ இந்த லூக்கா எழுதிய இந்த 2 நூல்களை இணைக்கிற ஒரு பாலம் போல இந்த நேர்கோடு இருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஜெருசலேம் முதல் ரோமை வரை தூய் ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள், ஜெருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லி ஆண்டவர் கூறியிருக்கிறது எங்களுக்கு தெரியும். சோ மையப்புள்ளி இப்ப ஜெருசலேம், நற்செய்தி நூல் ஜெருசலேமில் முடிகிறது. திருத்தூதர் பணிகள் ஜெருசலேமில் இருந்து பெந்தகோஸ்து நாளன்று தொடங்கி இங்குதான் அந்த நேர்கோடு ஒரு புதிய உத்வேகம் பெற்று கொண்டு போகுது. எப்படி அது நகர்கிறது? சமாரியா, அந்தியோக்கியா, துன்புறுத்தல் காரணமாக சிதறிக்கப்பட்ட சீடர்கள் நற்செய்தியை ஜெருசலேமுக்கு வெளியே எடுத்து செல்லுறதை நாங்க பார்க்கிறோம். நேர்கோடு இப்பொழுது இஸ்ரேலின் எல்லைகளை தாண்டுகிறது. அதுக்கு பிறகு அது அடுத்த லெவலுக்கு போகுது. எங்க நோக்கி போகுது?
நான் சொன்னதை போல ரோமை என்கின்ற அந்த உலகின் எல்லை தூய பவுலுடைய பயணங்கள் வழியாக இந்த நேர்கோடு இப்ப ஐரோப்பாவுக்குள்ள நுழைந்து இந்த நூல் முடியும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம் பவுல் ரோமை நகர்ல தங்கு தடையின்றி நற்செய்தியை அறிவிக்கிற அந்த நிலை எக்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல் திருத்துதர் பணி 28-31 நாங்கள் அதை பார்ப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த லூக்கா நற்செய்தியை நாங்கள் லூக்கா யார் என்று சொல்லி, லூக்கா நற்செய்தியில் இருக்கிற சிறப்பான விடயங்கள் என்ன என்று சொல்லி, லூக்கா நற்செய்தியில் வெவ்வேறு விடயங்களை நாங்கள் இந்த வேலையில நாங்கள் ஆராய்ந்து படித்துக் கொள்ள ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு பிறகு அடுத்த விடயமாக நாங்கள் லூக்கா நற்செய்தியை வாசிக்கின்ற கட்டமைப்பை நாங்கள் பார்த்தோம். ஆகவே மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நற்செய்தியை நீங்கள் நேரம் எடுத்து இருந்து வாசிக்கிறது மிக முக்கியமானது. வாசிக்கும் போது ஒரு பேனாவை எடுத்து அண்டர்லைன் பண்ணி இந்த இந்த பின்னணியை மனதில் வைத்துக்கொண்டு வாசிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. என்னன்னு சொன்னா, இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாங்கள் அறிய அறிய ஆண்டவர் இயேசுவை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவை இன்னும் ஆழமாக அறிய அறிய தூய ஆவி எங்களை நிரப்பும். தூய ஆவியால நாங்கள் நிரப்பப்படும் பொழுது எங்களோட வாழ்க்கை வேறொரு லெவல்ல அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த மனிதர்களாக எங்களோட வாழ்க்கை மாறும். சோ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இயேசு ஆண்டவரில் பயணிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் எல்லோரும் முன்னோக்கி செல்வோம். நன்றி. உங்களுடைய அந்த நேரத்துக்கு தொடர்ந்து எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். God bless you.